Hi மக்களே, welcome back to our channel. அச்சிக்கு வரவங்க நல்லா நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடுவோம். சாப்பாடு நல்லா இருக்கும், எந்த குறையும் கிடையாது. எல்லாமே நல்லதாக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே சாம்பார்லேருந்து சைடிஷ்லேருந்து எதாக இருந்தாலும் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். செம்மையா இருக்கு. சிக்கன்லாம் நல்லா குக் பண்ணிருக்காங்க. அந்த ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு மதியான வேலையில நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம இங்க கிளம்பி வந்திருக்கோம். இந்த கடை வந்து செம்ம க்ரௌடா இருக்குங்க. எனக்கே சாப்பாடு கிடைக்குமா என்னன்னு தெரியல. இங்க வந்து கூட்டம் அலமோதுதுங்க. இந்த இடத்துல போட்டி குழம்புலாம் வந்து ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்காங்க லஞ்சுக்கு. இந்த கடையோட பேர் வந்து உணவகம், திருமங்கலம்ல இருக்கு. கல்யாண் ஜுவல்லர் சிக்னல்ஸ் பக்கத்துலயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா தவசுக்குட்டிக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இந்த கடை வந்து 12 மணில இருந்து ஒரு 3:30 மணி வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையில வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கும், நம்ம வழக்கமா மக்கள் கிட்டயும் கேட்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். சொல்லுமா, உங்க பேருனா? ராஜு. ஓகே, எவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இங்க ஒரு 2 மாசமா தான் நான் சாப்பிட்றேன். ஆனா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு. மீன் வறுவல் இருக்கு, நல்லா சிக்கன் குழம்பு எல்லாம் சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம். அச்சிக்கு வரவங்க நல்லா நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடலாம். இந்த இடத்துல நிறைய கடைங்க இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ 4 பேர் வரப்ப சாப்பிட்றாங்க. இங்க டேஸ்ட் நல்லா இல்லைன்னா இங்க வர்றாங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. அவங்க போட்டாங்கன்னா 2 ஹவர்ஸ்ல காலி ஆயிடும் சாப்பாடு. அவ்வளவு அருமையா நல்லா வாழையில வச்சு, சில இடத்துல இருந்து பேப்பர் கொடுப்பாங்க, அழகா வாழையில வச்சு அவ்வளவு பக்குவமா செய்யறாங்க. அதுக்கு தான் ஜனம் வருதே, கூட்டம். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, எந்த குறையும் இல்லை. ரசம் இருக்கு, மோர் இருக்கு, சாம்பார் இருக்கு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு கூட இருக்குது. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா பாருங்க, கூட்டம் பாருங்க, பயங்கரம். 2 ஹவர் காலி ஆயிடும். ரேட் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? ரேட் எல்லாம் நார்மல் ரேட் தான். ஏழைங்களுக்கு தகுந்த மாதிரி, உழைக்கிறவங்களுக்கு கரெக்டாக தகுந்த மாதிரி. இப்போ ஓட்டப்போனா அவ்வளோ சாப்பிட முடியாது. ஒரு மீன் கேட்டோம்னா 120 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா சொல்லுவாங்க. நீங்க அப்படி கிடையாது. ஒரு மீன் விலை 5 ரூபாய் தான். 2 மீன் சாப்பாடு எல்லாம் ஒரு 100 ரூபாயில அடிங்கட. எல்லாமே ஆம்லேட்டு எல்லாம் சரி. எல்லாமே நல்லதாக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே சாம்பார்லேருந்து சைடிஷ்லேருந்து எதாக இருந்தாலும் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து எதுவும் வந்து இங்கே குறை சொல்கிற மாதிரி நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். சாப்பிட்டு திருப்பி கூட வாங்கிக்கலாம். அன்லிமிட்டட் நல்லா தான் இருக்கும். எப்படி நான் இவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து வருஷக்கணக்காக சாப்பிட்ருக்கேன். ரொம்ப வருஷமா சாப்பிடுறேன். ஒரு தோராயமா ஒரு 5 வருஷம். எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே தான் சாப்பிடுவேன், வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன். எந்த பக்கம் சவாரி போனாலும் இங்க இந்த பக்கம் வந்துடுவேன். லஞ்ச் டைம் வந்துடுவேன். வர முடியலன்னா அது ரொம்ப போய் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு திருப்தியா இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கும். ஒரு இதுல டேஸ்ட் இருக்கு, அதுல டேஸ்ட் இல்லாம இருக்குது. எது வேணா நீங்க கம்பேர் பண்ணி எடுத்து பாருங்க, நல்லா தான் இருக்கும். சாம்பார் கூட சரி, அவ்வளவு திட்டா இருக்கும். எந்த பொருள் குழம்பு எடுத்தாலும் கூட சரி, மட்டன் குழம்பு கூட சரி, அதுவும் அவ்வளவு டேஸ்டா தான் இருக்கும். வீட்டுல சாப்பிட்ட ஒரு ஃபீலா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். வாழை இலை கொடுக்குறாங்க. முக்கியமா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அதனால இதுல இந்த ரேஸ்ட்டுக்கு இந்த கம்ஃபர்ட்டா நல்லா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறதெல்லாம் உங்களுக்கு மத்த கடையில சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? இங்க வந்து உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு என்ன தோணுது? வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. வீட்டு சாப்பாடு வெளியெல்லாம் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி ரைஸ் ஒரு மாதிரி வேற வேறையா இருக்கும். இங்க நல்லா வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கு. அப்பளமும் நல்லா இருக்கு. ஒரு 60 ருபீஸ்க்கு வந்து இந்த சாப்பாடு ஒர்த்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா செம்ம ஒர்த்து. பக்கத்தெல்லாம் சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா அவ்வளோ நல்லாவும் இருக்காது. குழம்பு வெரைட்டி நிறைய கொடுக்க மாட்டாங்க. இங்க எல்லா வெரைட்டியும் கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல ஒரு 3 குழம்பு வெரைட்டி தான் தராங்க. இங்க எல்லாமே இருக்கு. சிக்கன், மீன், சாம்பார், ரசம், மோர் எல்லாமே இருக்கு. சாப்பாடு நல்லா தான் இருக்கு. நல்லா சுத்தமா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. எப்படிமா இருக்கும்? வீட்டுல சாப்பிடுற மாதிரி? வீட்டுல மேல நம்ம வீட்டுல சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த குறையும் கிடையாது. நல்லா இருக்கும். அதாவது நாங்க எல்லாம் இங்க வந்து சாப்பிடுவோம். ஃபைனலா நம்ம எல்லாத்தையும் கூட்டத்துல அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. போட்டி குழம்பு, சிக்கன் கிரேவி, கோஸ் பொரியல் வச்சிருக்காங்க, 2 மீன், அப்பளம் வாங்கியிருக்கேன். போட்டியில குழம்புல இருக்க போட்டி பீஸ் எல்லாம் எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்லை. இருக்கிற கூட்டத்துல சமாளிக்கவே முடியலங்க. என்னாலே போய் வாங்கிட்டு வர முடியல. எல்லாம் காலி ஆயிடும்னு ஒரு பயத்திலேயே சீக்கிரமா ஓப்பனிங் கொடுத்துட்டு ஓடிட்டேன். அப்படியும் பாத்தீங்கன்னா முட்டை காலி. அது போட்டி குழம்புல இருக்க போட்டி பீஸ்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாமே காலி பண்ணிட்டாங்க.
இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் ஊத்தி சாப்பிடலாங்க. அவங்க வந்து ஊத்துறதுல சாப்பாடு, பொரியல், சைடிஷ் என்ன கேட்டாலும் வச்சு கொடுத்துருவாங்க. குழம்பு வந்து சாம்பார்லாம் செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க. சாம்பார், மீன் குழம்பு, ரசம், மோர், போட்டி குழம்பு 5 இருக்கு. இல்ல நான் போட்டி குழம்பு, மீன் குழம்பு யூஸ்வலா எல்லா இடத்துலயும் நம்ம சாப்பிடுறதுதான். அதனால போட்டி குழம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டி குழம்பு பாத்தீங்கன்னா திக்கா இருக்கு, ஸ்மெல்லே செம்மையா இருக்குங்க. எனக்கு அந்த போட்டியோட கவுச்சி ஸ்மெல்லாம் அடிக்கல. உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் நல்லா திக்கா இருக்கு. பெப்பரு, சோம்பு இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. போட்டி குழம்பு ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. போட்டினாலே கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ரோட் சைட் கடையில எல்லாம் வந்து அதே மாதிரி குழம்போட திக்கான கன்சிஸ்டன்சில கொடுத்துருக்காங்க. சோம்பு, தேங்காய் அரைச்சி ஊத்திருக்காங்க. சோம்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே அரைச்சி போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே காட்டா இருக்கு. மிளகாத்தூளோட காரத்தோட மிளகுட காரம் தான் நல்லா தூக்கலா தெரியுது. இதெல்லாம் வெளியில போட்டி சாப்பிடணும்னாலே நான் பயப்படுவேன். நான் போட்டி வந்து ரொம்ப கிளீன் பண்ற ப்ராசஸ் அதிகம். அதனால சரியா கிளீன் பண்ணிருப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு இருக்கும். இந்த குழம்பு டேஸ்ட் வேற லெவல். நம்ம கிட்ட பீஸ் இல்லாத காரணத்தினால சிக்கன் பீஸோட சாப்பிடலாம் போட்டி குழம்ப. சிக்கனுமே ஒரு சூப்பரா வெந்திருக்கு. தனியா சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. ஒரு காரைக்குடி ஸ்டைல்ல செம்மையா இருக்கு. பெப்பரு, சோம்பு எல்லாமே போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே வச்சு நல்லா சிக்கனை குக் பண்ணிருக்காங்க. இந்த சிக்கன் கிரேவியோடய சாப்பிடலாம் போல. அந்த கிரேவியோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். இந்த இடத்துலோட ஸ்பெஷலே வந்து இந்த சிக்கனும் இந்த போட்டி குழம்பும் தான் செம்மையா இருக்கு. இந்த மசாலா எல்லாமே அரைச்சி ஊத்திருக்காங்க. எனக்கு இந்த கிரேவியோட சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. செம்மையா இருக்குங்க. என்ன வார்த்தையே இல்ல, தொண்டையில அந்த காரம் சிக்குது. ஒரு ரோட் சைட் ஃபுல்லா தரமா இருக்கு இந்த இடத்துல சாப்பாடு. ரைஸுமே நல்லா குக் பண்ணிருக்காங்க. ஒர்த்தான லஞ்சுன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே நல்லா இருக்குங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குங்க. சில இடத்துல வந்து ஒரே மாதிரி இருக்கும் குழம்பு. இந்த போட்டி குழம்போட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ரெண்டுத்தையுமே மாத்தி மாத்தி சாப்பிட்டு பார்த்தேன். இந்த ஃபிளேவர் இது தனி ஃபிளேவர், அது தனி ஃபிளேவர். சூப்பரா இருக்கு. எல்லாத்துலயுமே மிளகு வந்து தூக்கலா போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஒரு அல்டிமேட்னு சொல்லுவேன். சாம்பார் வந்து எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ரிவ்யூல. அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் ஊத்திட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சாம்பாரோட ஃபிளேவர் செம்மையா இருக்கு. இதை நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா வந்து ஒருத்தர் சாம்பார் மட்டுமே ஊத்தி சாப்பிட்டுருலாங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். நாங்க இந்த முருங்கைக்காயோட ஃபிளேவர் சூப்பரா இறங்கி இருக்கு. ரொம்ப வந்து என்ன சொல்றது, அந்த சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நல்லா அப்படியே தூக்கலாலாம் பண்ணல. வெறும் காரம் போட்டு முருங்கைக்காவை ஃப்ரை பண்ணி நல்லா பண்ணியிருக்கான். அந்த முருங்கைக்காவோட ஃபிளேவர் நல்லா இறங்கி இருக்கு. சாம்பார் திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. எனக்கு அப்ப சாப்பிட்ட சிக்கன் இதோட காரமே தொண்டை அடைக்குது. சூப்பரா இருக்குங்க. எதுவுமே குறை சொல்ல முடியல. இத வந்து மீனோட சாப்பிடலாம், அப்பளத்தோட சாப்பிடலாம். சாம்பார்ல லைட்டா ஸ்வீட்னஸோட அந்த ஃப்ளேவர், காயோட ஃப்ளேவர் இறங்கி சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நல்லா காரமா சாம்பார் சாப்பிட பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டான காரம் தான் பிடிக்கும் சாம்பாரை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் செம்மங்க. இந்த மீன் வந்து 15 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கிறிஸ்பியா இருக்கு மீன் தொடும் போதே. இந்த மீனை வந்து வறக்காம எண்ணெயில பொரிச்சு கொடுக்குறாங்க. 15 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இந்த மீன். நம்ம தனியா சாப்பிடலாம். ஒரு மாதிரி கிறிஸ்பியா இருக்குங்க. இந்த மெரினா பீச்ல எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கு ஃபிளேவரு. மீனை விட்டா நான் தனியா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம சாம்பாரோட ட்ரை பண்ணுவோம் மீனை. என்னங்க இந்த கடையில எல்லாமே இப்படி இருக்கு. சான்ஸே இல்லை. நான் கூட்டத்தை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா டேஸ்ட் இல்லாம இவ்வளவு மக்கள் வரமாட்டாங்கன்னு. அதே மாதிரி ஒரு தரமான லஞ்ச் தான். எல்லா டைஜஷனுக்காக ரசத்துல வந்து நிறைய பூண்டுலாம் தெரியுதுங்க. மஞ்சள் எல்லாம் போட்டு அந்த மிளகு இதெல்லாம் போட்ட சிக்கனோட சாப்பிடும் போது செம்மையா இருக்கும். சிக்கனோட சாப்பிடலாம். ஐயோ செம்மையா இருக்கு ரசம்.
நான் ஃபர்ஸ்ட் போட்டி குழம்பு கூட இந்த ரியாக்ஷன் கொடுக்கல. அது நல்லா இருந்தது. ஆனா ரசம் சான்ஸே இல்லைங்க. அவசரம் திடீர்னு சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணது ஞாபகம் வந்துருச்சு. நான் அவுட் சைட் கடையில டிஃபன் வீடியோல பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் நான் பில்டப் பண்றேன். சீரியஸ்லி நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இது நிஜமாவே ஒர்த்தா இருக்கு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு ஒரு தரமான சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா மிளகோட காரம் நல்லா இருந்ததுங்க. எனக்கு அப்படியே தொண்டையில இன்னமும் காரம் இருக்கு. இந்த சிக்கன்ல ஆகட்டும் போட்டி குழம்புல மிளகோட ஃபிளேவர் வந்து தூக்கலா போட்டிருந்தாங்க. சோம்பு எல்லாமே அதாவது ஜீரணம் ஆவறதுக்கு ஏத்த மாதிரி எல்லா இதுவுமே அதுல ஸ்பைசஸும் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஒரு 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சைடிஷ் எல்லாத்தோடயே ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிடலாம். எனக்கு வந்து மனசும் திருப்தி ஆயிடுச்சு, வயிறும் திருப்தி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எப்பவும் யூடியூப்ல சொல்ற தாரக மந்திரம் தான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.